Good morning students. நம்ம last class rate of chemical reactions வினை வேகம் அப்படினா என்னங்கிறது பார்த்தோம். இப்போ கிளாஸ்ல state of equilibrium சமநிலை அப்படினா என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். reversible reaction அப்படினா அந்த reversible reactionsல forward reaction and backward reaction ரெண்டும் simultaneously form ஆகும். ஒரே நேரத்தில் முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் நடைபெறுது அப்படின்னா அந்த வினையை மீள் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் ரெண்டும் ஈக்குவல் ஆகும்போது ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது. ஸோ ரேட் அப்படின்னா ஸ்பீடு. ஸோ முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் சமமாகும் போது வினை விளைபொருள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாது. ஸோ திஸ் ஸ்டேஜ் தான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட் சமநிலை அப்படின்னு சொல்றோம். ஆஃப்டர் திஸ் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு அப்புறம் அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ல நமக்கு சேஞ்சஸ் இருக்காது. வினைப்படு பொருள் மற்றும் விளை பொருள்களின் அளவுல மாற்றம் இருக்காது. So this equilibrium அட்டைன் பண்ணக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை தான் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு வேதி வினையானது இந்த சமநிலையை அடையும் நிலையை தான் வேதி சமநிலை அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் ஸ்டேட் ஆஃப் எ ரிவர்சிபிள் கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் no change in the amount of the reactant and product takes place at equilibrium. So அதாவது மீள் வேதி வினையில வினைப்படு பொருள் மற்றும் வினை விளைபொருளின் செறிவில எந்தவித மாற்றமும் நிகழாம இருக்கக்கூடிய நிலையை தான் வேதி சமநிலை அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அந்த வேதி சமநிலைங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். முன்னோக்கு வினையின் வேகம் ஈக்குவல் டு பின்னோக்கு வினையின் வேகம் ரெண்டும் சமமா இருந்தது அப்படின்னா அந்த நிலையை தான் வேதி சமநிலை அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதாவது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஸ்பீடு ரேட் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டை விட எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்டா இருக்கும். முன்னோக்கு வினையின் வேகம் பின்னோக்கு வினையின் வேகத்தை விட அதிகமா இருக்கும். ஸோ வேகம் அதிகமா இருக்கு, முன்னோக்கு வினையின் வேகம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ரியாக்டன்டுடைய அளவு அமௌண்ட் என்னவாகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ முன்னோக்கு வினையின் வேகம் அதிகமாகும் போது முன்னோக்கு வினையில் இருக்கக்கூடிய அந்த வினைப்படு பொருள்களினுடைய அளவு குறையும். ஸோ வினைப்படு பொருளின் அளவு குறையுது அப்படின்னா வினை விளைபொருளின் அளவு அதிகமாகும். அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப கான்சன்ட்ரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அந்த வினைப்படு பொருளினுடைய செறிவிற்கு நேர்விகித தொடர்பு உடையது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்ப கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் என்னவாகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னவாகுது அப்படி ரேட் ஆஃப் த ப்ராடக்டும் இன்க்ரீஸ் ஆகுது. முன்னோக்கு வினையின் வினைப்படு பொருளின் செறிவு குறையுது அப்படின்னா முன்னோக்கு வினையின் வேகம் குறையுது. பின்னோக்கு வினையில வினை விளை பொருளின் அளவு அதிகரிக்குது அப்படின்னா வினை விளை பொருளின் வேகமும் என்னவாகுது அப்படின்னா அதிகரிக்க செய்யுது. அப்ப ரெண்டும் ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு குறிப்பிட்ட நிலையில முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் சமமாக கூடிய நிலையை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். சோ முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் சமமாகும் போது
வினைப்படு பொருளின் அளவு மற்றும் விளை பொருளினுடைய அளவுல எந்தவித மாற்றமும் இருக்காது. ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனா இருக்கு அப்படின்னா அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ல எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. ஸோ திஸ் ஸ்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஈக்குவிலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளா பார்க்கலாம். கால்சியம் கார்பனேட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். கால்சியம் கார்பனேட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆகும்போது கால்சியம் கார்பனேட்டாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் கன்வெர்ட் ஆகும். இட் இஸ் எ ரிவர்சிபிள் ரியாக்ஷனா இருக்கிறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் ஆகி அகைன் என்னவா மாறும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டா ஃபார்ம் ஆகும். ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல இட் இஸ் ஏ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ அதனால திஸ் டீகம்போசிஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை ஒரு க்ளோஸ்டு வெசல் கண்டெய்னர்ல எடுத்துக்கிறோம். க்ளோஸ்டு வெசல் கண்டெய்னர்ல எடுத்துக்கும் போது கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆகி கால்சியம் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ரியாக்ஷனை ஃபார்வர்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். கால்சியம் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் ஆகி கால்சியம் கார்பனேட்டா ஃபார்ம் ஆகக்கூடிய ரியாக்ஷனை பேக்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ முன்னோக்கு வினையின் வேகம் பின்னோக்கு வினையின் வேகமும் சமமாகும் போது இந்த சமநிலையை தான் நம்ம வேதி சமநிலை கெமிக்கல் ஈக்குவிலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த கெமிக்கல் ஈக்குவிலிபிரியம் அப்படிங்கிறது ஒன்லி கெமிக்கல் சேஞ்சஸ்ல மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, பிசிக்கல் சேஞ்சஸ்லயும் நம்ம ஈக்குவிலிபிரியம் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஸோ பிசிக்கல் ஈக்குவிலிபிரியம் கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஈக்குவிலிபிரியம் ஃபார்ம் ஆகுது அட்டைன் ஆகுது அப்படின்னா அதை கெமிக்கல் ஈக்குவிலிபிரியம்னு சொல்றோம். அதுவே பிசிக்கல் சேஞ்சஸ்ல ஈக்குவிலிபிரியம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ஈக்குவிலிபிரியத்தை பிசிக்கல் ஈக்குவிலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அப்படிங்கிறதும் க்ளோஸ்டு வெசல்ல எடுத்துக்கிறோம். ஸோ க்ளோஸ்டு வெசல்ல வாட்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் வேப்பரா எவாபரேட் ஆகும்போது வெசல் க்ளோஸ்டா இருக்கிறதுனால அந்த வேப்பர் எவாபரேட் ஆகாது. ஸோ வேப்பர் எவாபரேட் ஆகாததுனால வெளியே போகாததுனால நமக்கு அந்த கண்டெய்னர்ல ஒரு விதமான பிரஷர் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பிரஷர் ஃபார்ம் ஆகிறத வச்சு நம்ம அது அனதர் ஸ்டேஜுக்கு மாறி இருக்கு, வேப்பரா எவாபரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத அசியூம் பண்ணிக்கலாம். ஒன் டைம்ல அந்த வேப்பர் கண்டென்ஸ் ஆகி குளிர்ந்து அகைன் என்னவாவே மாறும் அப்படின்னா வாட்டராவே கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒரு குறிப்பிட்ட நிலையில அந்த நீராவி குளிர்ந்து நீராகவே மாறும். ஸோ அப்ப அந்த வேப்பர் கண்டென்ஸ் ஆகக்கூடிய டைமும் வேப்பர் எவாபரேட் ஆகக்கூடிய அந்த டைமும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் ஆகும். ஸோ ரேட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் காண்டன்சேஷன். காண்டன்சேஷன் அப்படின்னா நீர் ஆவியானது நீராவி சுருங்கக்கூடிய நிலை. வேப்பரைசேஷன்ங்கிறது நீர் ஆவியா மாறக்கூடிய நிலை. ஸோ அப்ப அந்த ரேட் ஆஃப் காண்டன்சேஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் வேப்பரைசேஷன். ரெண்டும் எப்ப ஈக்குவல் ஆகுதோ அதை தான் நம்ம ஈக்குவிலிபிரியம் சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப திஸ் ஈக்குவிலிபிரியம் பிசிக்கல் சேஞ்சஸ்ல ஃபார்ம் ஆகிறதுனால இதை நம்ம பிசிக்கல் ஈக்குவிலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். இங்க கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஈக்குவேஷன்ல H2O லிக்விடா இருக்கு. ஸோ லிக்விடா இருக்கக்கூடியது வேப்பரா எவாபரேட் ஆச்சு அப்படின்னா அது கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். ஸோ கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும்போது நமக்கு அந்த வெஷல்ல ஒரு விதமான பிரஷரை நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அந்த வெசல் க்ளோஸ்டா இருக்கிறதுனால. ஸோ கேசியஸ் ஸ்டேட்ல வேப்பரா அது கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சர்டன் டைம்ல மறுபடியும் அது என்னவாவே மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டென்ஸ் ஆகி லிக்விடாவே மாறும். ஸோ அப்ப
வாட்டர் gaseous ஸ்டேட்டுக்கு மாறுது, gaseous ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வாட்டர் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ இந்த ரெண்டு பிசிக்கல் ஸ்டேட்ல எந்த பிசிக்கல் ஸ்டேட்டுக்கு அது கன்வெர்ட் ஆனாலும் அந்த க்ளோஸ்டு வெசல்ல இருக்கக்கூடிய வாட்டரோட வால்யூம் என்னவாகாது அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ வால்யூம் ஆல் ஃபேசஸ்லயும் அன்சேஞ்சா தான் இருக்கும், எந்தவித மாற்றத்தையும் அடையாம இருக்கு அப்படின்னா இததான் பிசிக்கல் ஈக்குலிபிரியம், இயற்பியல் சமநிலை அப்படின்னு சொல்றோம். ஸோ அதங்க இந்த டயக்ராம்ல பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாட்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியல் ஸ்டேட்ல நமக்கு அந்த ஆரோ மார்க் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். ஸோ இன்டர்மீடியட் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது பேக்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகிறதுனால டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் சர்டன் டைம்ல ஒரு குறிப்பிட்ட நிலையில பார்த்தோம் அப்படின்னா போத் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஈக்குவலா இருக்கு. ஸோ அது ரெண்டும் ஈக்குவல் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜை தான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட், சமநிலை அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈக்குலிபிரியம் கெமிக்கல் சேஞ்சஸ்ல நடக்குது அப்படின்னா அதை கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். பிசிக்கல் சேஞ்சஸ்ல நடக்குது அப்படின்னா அதை பிசிக்கல் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். ஸோ அப்ப ஈக்குலிபிரியம்ங்கிறது பிசிக்கல் சேஞ்சஸ்லயும் நடக்குது, கெமிக்கல் சேஞ்சஸ்லயும் நடக்குது. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம், சமநிலையின் பண்புகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். In a chemical equilibrium, the rate of the forward and backward reactions are equal. வேதி சமநிலையில் முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் சமம். The observable properties such as pressure, concentration, color, density, viscosity, etc. of the system remain unchanged with டைம். ஸோ நேரத்தை பொறுத்து அழுத்தம், செறிவு, நிறம், அடர்த்தி, பாகுநிலை போன்றவை மாறாது. ஸோ டைமை பொறுத்து நமக்கு அந்த ரியாக்ஷனோட ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், கலர், டென்சிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்சேஞ்சா தான் இருக்கும், மாறாம தான் இருக்கும். நெக்ஸ்ட் த கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இஸ் எ டைனமிக் ஈக்குலிபிரியம் because both forward and backward reactions continue to occur even though it appears static externally. So chemical equilibrium கறது it is a dynamic equilibrium. So for ஏன் அப்படின்னா both forward reaction and backward reaction simultaneously continuously அது நடந்துகிட்டே இருக்கிறதுனால it is a dynamic equilibrium அப்படின்னு சொல்றோம். வேதி சமநிலை என்பது ஒரு இயங்கு சமநிலை. ஏன் அப்படின்னா முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் தொடர்ந்து நிலையா நடந்துகிட்டே இருக்கிறதுனால இத இயங்கு சமநிலை, டைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். In physical equilibrium, the volume of all the phases remain constant. இயற்பியல் சமநிலையில் அனைத்து நிலைமைகளும் மாறாத கன அளவை பெற்றிருக்கும். அனைத்து நிலைமைகளும் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நம்ம எக்ஸாம்பிள் இப்ப வாட்டர்ங்கிறது லிக்விட் ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, கேசியஸ் ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, அந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய வாட்டருடைய வால்யூம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிமைன் கான்ஸ்டன்ட், அதனுடைய வால்யூம் சேஞ்ச் ஆகாது. ஸோ லிக்விடா இருந்தது கேசியஸ் ஸ்டேட்டுக்கு எவாபரேட் ஆனாலும் சரி, கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து கண்டென்ஸ் ஆகி அது லிக்விடா மாறினாலும் சரி, அதனுடைய வால்யூம்ங்கிறது கான்ஸ்டன்ட், மாறாம தான் இருக்கும். ஸோ அதை தான் பிசிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல ஈக்குலிபிரியத்துல பிசிக்கல் ஈக்குலிபிரியம், கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னா என்ன, அதுக்குரிய எக்ஸாம்பிள் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் என்ன அப்படிங்கறது பார்த்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ.